ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தின் 34வது ஸ்லோகம் முதல் 36வது ஸ்லோகம் வரை விளக்கத்துடன் பார்ப்போம். ஆச்சார்யா பிதரः புத்ராः ததைவ ச பிதாமகாः மாதுலா ஸ்வசுரா பௌத்ராः ஷ்யாலா சம்பந்தினஸ்ததா ஏதான் நஹந்துமிச்சாமி க்னதோபி மதுசூதன அபி த்ரைலோக்யராஜஸ்ய ஹேதோ கிம் நு மஹி கிருதே நிஹத்ய தார்த்தராஷ்ட்ரான்னஹ கா ப்ரீதி ஸ்யா ஜனார்தன பாபமேவாஸ்ரயே தஸ்மான் ஹத்வைதானா ததாயினஹ. போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், யாருடன் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக, யாரோட சேர்ந்து அனுபவிக்கணுங்கிறதுக்காக இந்த ராஜ்யம், இந்த சுகபோகங்கள், வெற்றி, செல்வம் மீது நம்ம ஆசை கொள்கிறோமோ அவர்களை எதிர்த்தால்தான், அவர்களை கொன்றால்தான் இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும் என்றிருந்தால் அந்த ராஜ்யம், சுகபோகங்கள், வெற்றி இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று அர்ஜுனன் இந்த விஷயங்களை நிராகரிச்சித்தான், வேண்டாம்னு விட்டுட்டான் என்று பார்த்தோம். அதனால இந்த ஸ்லோகங்களில் நம்ம அர்ஜுனன் கூற வரும் விஷயம், என்னுடைய எதிரிப்படையான இந்த கௌரவ படையில் என் குருமார்கள், பெரியப்பா, சித்தப்பா, என்னுடைய மகன்களை போன்றவர்கள், என்னுடைய பாட்டனார்கள், என்னுடைய மாமனார்கள், என்னுடைய மாமன்மார்கள், என்னுடைய மைத்துனர்கள், இவர்களைப் போல பல சொந்தக்காரர்கள், பல சொந்தங்கள், பல உற்றார் உறவினர்கள் எனக்கு எதிரே நின்று கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ணா என்று அர்ஜுனன் கூறுகிறார். இன்னொரு விஷயத்தையும் நம்ம அர்ஜுனன் கூறுகிறார், இவர்களை கொன்றால், என்னுடைய சொந்தங்களை, என்னுடைய உற்றார் உறவினர்களை கொன்றால் எனக்கு இந்த 3 உலகங்கள் கிடைக்கும் என்று ஒரு சூழ்நிலை வந்தால் கூட இவர்களை கொல்ல மாட்டேன் என்று நம்மளோட அர்ஜுனன் சொல்றான். அதாவது இவர்களை கொன்றால் எனக்கு இந்த 3 உலகங்களையும் நீ தருவாய் என்று சொன்னாலும் இவர்களை என்னால் கொல்ல முடியாது. ஏனென்றால் இவர்களை கொன்றால் நமக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? இவர்கள் என்னதான் பாவம் செய்தாலும் இவர்களை கொன்றால் இவர்களை விட பெரிய பாவத்தை நாம் செய்கிறோம். அதாவது ஒருத்தனின் குலத்தில் ஒருவனின் குலத்தை, ஒருவனின் குடும்பத்தை சார்ந்த மக்களை, குடும்பத்தை சார்ந்த நபர்களை கொல்வது மிகப்பெரிய பாவம் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. அதனால் இவர்கள் என்னதான் பாவம் செஞ்சாலும் இவாளை கொன்னா இவாளோட பெரிய பாவிகள் நாம் தான் கிருஷ்ணா என்று அர்ஜுனன் கூறுகிறான். பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் 34வது, 35வது மற்றும் 36வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.